டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்ம முகம் பளபளப்பா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன செய்யலாம்? முகத்திற்கு, அதாவது பார்க்கும் போதே ஒரு டல்னஸ் இல்லாம, ஒரு சோர்வு இல்லாம, எப்பொழுதுமே பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு முகம் தான் நம்ம விரும்புவோம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம முகம் ஆரோக்கியமாக இருக்கணும், தோல் பகுதியில எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சருமம் நமக்கு பாதுகாக்கப்படணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? இது ரொம்ப முக்கியம். சோ அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளை நிறைய மாற்றம் கொண்டு வந்தோம்னா முகமும் நமக்கு பொலிவாக இருக்கும். பொதுவாக இந்த சரும ஆரோக்கியம், அப்போ ஸ்கின் ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றது நல்லதுன்னு சொல்லலாம். ஸ்கின்னுக்கு பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் நல்லது அப்படின்னா தண்ணீர், நீர் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு குறைந்தது 3 to 4 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது அவசியம். அதே மாதிரி பழச்சாறுகள் நம்ம நிறைய சாப்பிடணும். ஸோ பழச்சாறுகள் நம்ம நிறைய சாப்பிடும்பொழுது நம்ம உடலுக்கு நம்மளுடைய ஸ்கின்னுக்கு தேவையான ஆற்றல்கள், நியூட்ரிஷன் எல்லாமே போயிட்டு நம்ம ஸ்கின் ரொம்ப பளபளப்பா இருக்கும். அதே சமயம் சுருக்கங்கள் இல்லாத மாதிரி நம்ம ஒரு தோற்றம் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறையில் நல்ல கிரீனா இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், ஸோ பச்சை காய்கறிகள், கீரைகள் சாப்பிட்டா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்கின் ரொம்ப பொலிவாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முக்கியமாக சில வழிமுறைகள் இருக்கு. நம்ம உடலுக்கு பார்த்தோம்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹைலூரானிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அதுவுமே நம்மளுடைய உடலுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஒரு சிலர் இந்த விட்டமின் ஏ கேப்சூலா சாப்பிடுவாங்க, சீகாட் ஆயில். ஸோ இந்த மாதிரி கேப்சூல்ஸை தொடர்ந்து சாப்பிடுறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இதுவுமே நல்லதுதான். பட் தொடர்ந்து எடுக்க வேண்டியதில்லை. ஒரு மாதம் எடுக்கிறோம்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை 1, 3 நாளைக்கு ஒரு முறை 1. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடல்ல முக்கியமாக சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகுது. சருமம் பொலிவாக பளபளப்பாக இருக்க என்னென்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸ்டர்னலா வெளிப்பிரயோகமாக செய்யக்கூடிய சில வழிமுறைகள் இருக்கு. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதுல முக்கியமாக வெயில்ல போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்த உடனே நிறைய பேருக்கு என்னன்னா சன்லைட் அலர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெயில்ல போயிட்டு வந்தாலே தடிப்பா மாறுற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். இல்ல வெயில்ல போயிட்டு வந்த உடனே ரொம்ப கருத்த மாதிரி, முகமே கருத்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சன் டேன் ஆகுதுன்னா இதுல இருந்து நம்ம தப்பிக்கிறது எப்படி? சன் டேன் ஆகாம நம்ம தோல் பகுதியை சரி செய்வது எப்படி அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ முக்கியமாக இதே மாதிரி சில உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது சருமம் பொலிவாக பளிச்சுன்னு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ உணவு முறையில அதிகமா ஃப்ரூட் ஜூசஸ் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுல என்னென்ன ஜூசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மாதுளை. ஸோ அந்த மாதுளையே நம்ம சாறாக்கி குடிக்கும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இதுல குணமாகுது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனிமியா, அதாவது ரத்த சோகை பிரச்சனை இருந்தாலும், அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு மாதுளை பயன்படுது. சோ இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது சருமம் பளபளப்பா இருக்கும் அப்படின்னா, தினமுமே வாழைத்தண்டு சாறு, கற்றாழை சாறு, வெள்ளை பூசணிக்காய் சாறு, சோ இது 3ல ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி நம்ம குடிக்கும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. அப்ப சரும பிரச்சனைகள், சருமம் பளபளப்பா இருக்கணும்னா சில வழிமுறைகள் தேவை. இப்ப இந்த 3மே வாழைச்சாறு, இது எல்லாமே எப்படி பயன்படுத்தலாம்? வெள்ளை பூசணி சாறு அப்படின்னு சொல்லும்போது சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு அதோட ஜூசஸ் மட்டும் நம்ம சேர்க்கணும். அதிக அளவு தண்ணீர் விட வேண்டாம். கொஞ்சமா தண்ணீர் விட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்ம குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே உதிர்ந்து சருமம் நல்ல ஒரு பொலிவாக இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு அழகான வசீகரமான ஒரு முகம், மாசுமரம் இல்லாம கிளியர் ஸ்கின்னா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சோ இதற்கு நம்ம இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். எக்ஸ்டர்னலா பயன்படுத்துறதுக்கு சில மூலிகைகளை நம்ம வெளிப்பிரயோகமாக தோல்ல நம்ம அப்ளை பண்ணிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக, அது டெய்லி தொடர்ந்து ஒரு 10 days 15 daysக்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இதுல என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் சாண்டல் பவுடர். ஸோ இந்த ரெட் சாண்டல் பவுடரை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதாவது செஞ்சந்தனம் பொடி அப்படின்னு சொல்றோம். இதனோட கஸ்தூரி மஞ்சளும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ ரெட் சாண்டல் பவுடர் அண்ட் கஸ்தூரி மஞ்சள், ஸோ இது ரெண்டுமே சேர்த்துக்கணும். இதனோட பார்த்தோம்னா மஞ்சிஷ்டி பொடி,
அந்த மஞ்சிஷ்டி பொடி அப்படின்னு சொல்றது நம்ம முகத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், அன்வான்ட் ஹேர் க்ரோத் இது எல்லாமே ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு மஞ்சிஷ்டி பொடியானது தேவைப்படுது. ஸோ இந்த 3 மூலிகைகளோட நம்ம வேறு என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சமா கருஞ்சீரக பொடி. ஸோ நார்மலா இருக்கக்கூடிய மூலிகைகளோட கருஞ்சீரக பொடி வந்து ஒரு 5 to 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ மற்றது எல்லாமே ஒரு 300 கிராம் கூட இருக்கலாம். ஸோ இதனோட இந்த கருஞ்சீரக பொடியும் சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் பால் விட்டு நம்ம நல்லா கலந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வரணும். ஸோ முகம், கழுத்து, கண்ணப்பகுதியிலாம் வந்து பார்த்தோம்னா கருமை நிறத்துல வேறுபாடு தெரியும். ஸோ இது சரியாகணும்னா இந்த கலவையை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். நான் சொன்ன உணவு முறைகளை சாப்பிட்டா கழிவுகள் வெளியேறும். அதே மாதிரி இது எக்ஸ்டர்னலா ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது பொலிவான சருமம் நமக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, இது ஆண்களும் நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு. தாராளமாக ஆண்கள் பயன்படுத்தலாம். ஆண்களுக்கு வந்து இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் குறைய குறைய என்ன ஆகும்னா முகத்துல இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வர்றது, இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். ஸோ டீனேஜ்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஆண்களுக்கு பார்த்தோம்னா அதிகமா ஹேர் ஃபால் ஆகுறது, சருமத்துல வந்து ஒரு ஏஜ்டு லுக் உடனே தெரியுது, ஏஜிங் ப்ராசஸ் சீக்கிரம் நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே தடுக்கணும்னா நான் சொன்ன இந்த மெடிசன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சருமம் பொலிவாக இருக்கிறது மட்டும் இல்லாம ஆரோக்கியமாகவும் இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.